மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சசிகலா ஆதரவாளர் தேனி கர்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். குடும்பம் ஒற்றுமையா இருந்தாலே எதிர்த்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பயப்படணும் அவசியமே கிடையாது. ஊருக்கு 10 பேரு, தொகுதிக்கு 2000 பேரு, மாவட்டத்துக்கு ஒரு 10,000 பேரு விஜய் ஆதரவு இருக்கத்தான் செய்யறாங்க. இவங்களை வச்சு தேர்தலில் என்னத்தை சாதிக்க முடியும் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. பிரபலம் இப்ப கமலஹாசன் பிரபலமே இல்லையா? அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப குறைவா இருந்தது. இவர் என்ன செஞ்சு கிழிச்சிருக்காரா? 200 கோடி ரூபாய் பணம் வாங்குற ஒரு நடிகர் தான். அதிமுக ஒன்னு யாரு அழைச்சது? உன்னை யாரு கூப்பிட்டாங்களா? அதிமுக தொண்டர்கள் அழைச்சாங்களா? முதல்ல இந்த பெண்ணை வச்சு சீமான தாக்கணுன்ற அளவுக்கு திமுக அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. அவங்க தகுதியாத்தான் இருக்கிறாங்க. எதிரியே இல்லாத மாதிரி அங்க தெரியுது. ஏன்னா எங்களுடைய குடும்ப பிரச்சனை இப்ப திமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தடுத்து நம்ம தான் முதலமைச்சர் அவங்க ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சீமான அவங்க நினைச்சு பாக்குறாங்கன்னு தெரியல. எனக்கு நம்ம தெரியல. அதிமுகனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? ஒருவேளை இந்த 2026 தேர்தல்ல பல சிக்கல்கள் இருக்கு. இதுக்கு முன்பு நீங்க கடந்து வந்த 21 தேர்தல் மாதிரி இது அவ்வளவு சுலபமாக இருக்காது. அங்க வெற்றியோ தோல்வியோ தேர்தல் கடப்பது திமுக, அதிமுக, பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு திமுக, அதிமுக இருக்கிறது, பாஜக கூட்டணி இருக்கிறது, மத்த கட்சிகள்லாம் இருக்கு. அதுல இப்ப தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமா அங்க போய் விரும்புறாங்க. அவருடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள் அதை எந்த அளவுக்கு மக்களிடத்துல எடுத்துட்டு போறாரு அப்படிங்கறதையெல்லாம் எனக்கே தெரியல. என்ன கொள்கை தெரியுதா? அறிவிச்சிருக்காங்க சார். அதை எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட செயல்படுத்துறாங்க, கொண்டு போய் சேர்க்கறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு தேர்தல் நேரத்துல தான் தெரியும். ஆனா ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்வை அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது இந்த தேர்தல் களம் ரொம்ப டஃப்பா இருக்கும். அதுல அதிமுகவிற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதிமுக ஒன்றுபட்டால் மட்டும் போதும், சின்னமா கட்சி தலைமையேற்றால் மட்டும் போதும். எங்களுக்கு எந்த கூட்டணியும் தேவையில்லை. யாரை பற்றி சிந்திக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நாங்க எங்க குடும்பம் ஒற்றுமையா இருந்தாலே எதிர்த்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பயப்படணும் அவசியமே கிடையாது. ஆகவே தாவேக்கான ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறார். இதே போல நடிகர்கள் நிறைய இயக்க ஆரம்பிச்சாங்க. கமலஹாசனை காட்டிலும் பெரிய நடிகரா விஜய் அவர்கள்? நடிச்சுக்கிட்டே மக்களை சந்திச்சு மக்களுக்கு நல்ல செஞ்சவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவரை கர்ணன் பேர், என் பேரு கர்ணன், ஆனா அவரவே கலியுக கர்ணன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய இயக்கமே நலிவடைஞ்சு போச்சு. புரியுதுங்களா? தொகுதி வாரிய 20,000 வாக்கு, 15,000 வாக்குகள் வச்சிருந்தாரு. இன்னைக்கு 2,000 ஓட்டு கூட ஒரு தொகுதி விழுகுதா அப்படின்ற நம்ம அதை கணக்கூட்டி பார்க்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களுக்கு முதல்ல கட்டமைப்பு ஏற்படுத்தணும். கட்டமைப்புன்னு என்ன? கிளைக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள். அதற்கான இல்ல சகோதரி முழுசா கேட்டுங்க. கட்சியில அப்படியே ஆரம்பிச்சு பிரஸ் மீட் கொடுத்து ஒரு மாநாடு நடத்திட்டோன்னே தமிழ்நாடு மக்கள் கொடுக்கலையே அவர். இல்லைங்க, அவரு மேடையில பேசினாலும் பிரஸ்காரங்க எடுத்து போடுறீங்களா அப்படின்ற போது ஒரு மாநாடு நடத்துவதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாடு போல நாங்க ஒரு விழாவை நடத்தணும். எந்த ஒரு திட்டம் இல்லாம அம்மாவுக்கு அம்மாவோட பிறந்த நாளைக்கு நலத்திட்டம் கொடுத்தாங்க சின்னம்மா, ஒரு 10-200 பேருக்கு. ஆனா அதான் சொல்றேன், லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்க வந்தாங்க, அதிமுக தொண்டர்கள். அது மாதிரி கூட்டணும்னு நினைச்சா இன்னும் பல லட்சத்தை கூட்டலாம். அது வேற. கூட்டம் கூட்டுவது, மாநாடு நடத்துவதெல்லாம் வந்து ஜாதி கட்சி கூட நடத்தும். அது ஒரு பக்கம் விட்டுருங்க. தேர்தல் களம் வரும் பொழுது விஜய் அவர்களுக்கு ஊருக்கு 10 பேர் இருப்பான். அதுல எந்த மாற்றம் இல்லை. எங்க கிராமம் ஒரு 500-600 தலைக்கட்டு. என் பார்வைக்கு தெரிஞ்ச சொல்றது இந்த சகோதரி, விஜய் அவர்கள் எனக்கு தவறான பிரச்சனை இல்லை. நான் உண்மையை தான் பேச முடியும். 10 பேர் இருக்கான். ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுருக்கேன், விஜய் ரசிகர் மன்றம். ஆமா, அந்த 10 பேரும் பொறுப்பற்றவனை தான் இருக்கேன். அந்த 10 பேர்னால அந்த குடும்பத்துக்கு நன்மையும் கிடைக்க போறது கிடையாது. விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன செய்ய போறேன்? தேனிக்கு வந்துருவான். அந்த கிராமத்துக்கு தேனிக்கு வந்துருவான். வீட்டுல அவங்க அப்பன் சட்டையோட காசை களவாண்டுக்கிட்டு நேரம் தேனியில வந்து பாலை வாங்கி ஊத்திக்கிருப்பாங்க. வீட்டுல காப்பி போடுறதுக்கு பால் இருக்காது, டீ போடுறதுக்கு பால் இருக்காது. அவன் பால் டின்னு வாங்கி விஜய் போஸ்ட்ல ஊத்திக்கிட்டு இருப்பான். அது மாதிரி ஊருக்கு 10 பேரு, தொகுதிக்கு 2,000 பேரு, மாவட்டத்துக்கு ஒரு 10,000 பேரு விஜய் ஆதரவு இருக்கத்தான் செய்யறாங்க. இவங்களை வச்சு தேர்தலில் என்னத்தை சாதிக்க முடியும் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. இது வந்து இபிஎஸ் தரப்பிற்கு தெரியாதா? தெரியாம தான் வந்து கூட்டணிக்காக இல்ல இபிஎஸ் அவரை கூப்பிட்டாரா, இபிஎஸ் அவரை கூப்பிட்டாரா, இல்ல இவர் இபிஎஸ் இவர் போற, அது தேவையில்லை. 2 பேருக்குமே அது இல்ல, மக்கள் ஆதரவு இல்ல. அதான் சொல்லுவேன். இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தேர்தல் நேரத்துல பார்க்கதான் போறோம். மாநாட்டுக்கு அப்படிங்கறதெல்லாம் கேள்வி தானே. இல்ல மாநாட்டுக்கு கூடுறதெல்லாம் கூட்டலாம் சகோதரி. நான் கூட ஒரு 10 அந்த கூட்டத்துல இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பல வருஷமா ரசிகரா இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து நிர்வாகியா அவர் இருக்காருன்னு வைங்க. ஏன் அவர் குடும்பத்துல 4 ஓட்டு அவர் போட வைக்க மாட்டாரா? ஒரு விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அதிமுக, திமுக, என் மகன் இன்னொரு கட்சி போறான்னு அது விருப்பம்டா.
அவனை நான் கம்பல் பண்ண மாட்டேன். அதுல யாரும் இது தலையிட அதுல கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா அவன் வந்து என்னை இதுக்கு ஓட்டு போடணும்னு அவன் சொல்லவும் மாட்டான். ஏன்னா இங்க வந்து ஒரு 2 பேர் இயக்கத்துல பயணிக்கிறோம். திமுக காரன் திமுக தான், அதிமுக காரன் அதிமுக. புதுசா எத்தனை இயக்கங்கள் வரலாம். ஆனா அந்த இயக்கம் வந்து அது மக்கள் மத்தியில நின்று அது ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னா உடனே வந்துட முடியாது. இது சினிமா படம் இல்லை. விஜய் நடிக்கிற சினிமா படம் மாதிரி நடந்துராது. அவரு இப்ப சினிமா படத்துல உடனே வருவாரு, உடனே எல்லாம் முடிச்சிருவாரு. இது சினிமா படம் இல்லை, ரியல் லைஃப். கடக்கோடியில் இருக்கக்கூடிய ஏர் பிடிச்சி உழுறாம்பார், அவனுக்கு விஜயான்னு தெரியணும். புரியுதுங்களா? அவர் என்ன செய்வார் அவருக்கு புரியணும். சும்மா இல்ல, அதிமுக திமுக பிரபலமான முகமாக இருக்காரு. அந்த பிரபலத்தை மக்களை போய் நேரடியாக சந்திச்சுதான் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நான் போட்டிடுறேன், எனக்கு வாக்கு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு இல்லாம இருக்கு. ஏன்னா இந்த பிரபலம் வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாகவும் இருக்கு. உதவி பண்ணும். இல்ல இல்ல பிரபலம்ன்றீங்க. இப்ப கமலஹாசன் பிரபலமே இல்லையா? அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இவர் என்ன செஞ்சு கிழிச்சிருக்காரா? பாருங்க, கட்சி ஆரம்பிச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காருன்னு எல்லாரும் விமர்சிச்சோம், நான் உட்பட விமர்சிச்சோம். ஆனா சமீபத்திய செயல்பாடுகளை பாருங்க. நிர்வாகிகளை நியமிக்கிறாரு, மாவட்டம் ரோதியா நிர்வாகிகளை நியமிக்கிறாரு, கிளைக்கழக செயலாளரை போடுறாரு. நீங்க மாநாடு நடத்திருக்கீங்களா? எத்தனை மாநாடு நடத்திருப்பீங்க? என்ன சொல்ல வரேன், அதெல்லாம் நிறைய மாநாடு ஏஜென்ட் மாநாடு நடத்த போறாங்களாம் பாருங்க. சரி, ஆமா. ஊருக்கு அதான் ஊருக்கு 10 பேர் இருக்கேன். 10 பேர்ல 5 பேர் பூத்துக்கு போவேன், 5 பேர் வெளியே ஓட்டு கேட்டு. இதுதான் நடக்க போகுது. சரி, பாத்துருவோம் என்ன சொல்ல வரேன். தேர்தல்ல பாப்போம் நம்ம. இல்ல, அதை பார்க்க தான் போறோம். அதை பார்க்க தான் போறோம். அதுக்காக வேண்டி விஜய் அவர்கள் வரக்கூடிய தேர்தலை தீர்மானிப்பார். அவர் வேண்டாம், அவர் கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கலாம். அதிமுகவை குறைச்சு பேசுவதோ, இப்ப எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துரோகியா இருக்கலாம், நாளைக்கு நாங்க ஒண்ணு சேரலாம், எங்களுடைய சகோதரனா மாறலாம். புரியுதுங்களா? எடப்பாடி பழனிசாமி தனியா விமர்சனம். அதிமுக கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன். நீ யாருப்பா எங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு? அவ்வளவு தகுதிக்கு வந்துட்டே நான் கேட்கிறேன். நீ பெரிய ஆக்டர் தான், 200 கோடி ரூபாய் பணம் வாங்குற ஒரு நடிகர் தான். நான் அதிமுக ஒன்னு யாரு அழைச்சது? உன்னை யாரு கூப்பிட்டாங்களா? அதிமுக தொண்டர்கள் அழைச்சாங்களா? முதல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, தொண்டர்கள் தாங்க அதிமுக நம்பி யாரு வர்றா? கூட்டணி கட்சி தொண்டர்கள் வலுவா இருக்கிறாங்க. திமுக அதிமுக அந்த தொண்டர்கள் பேர்வாரியா இருக்கிறாங்க. அவங்க வந்து பணம் வாங்காம கையூட்டு பெறாம வாக்களிக்கக்கூடிய தொண்டர்கள் 2 திராவிட கட்சியில் இருக்கு. அப்ப கூட்டணி வைக்கிறதுக்கு யாரு வருவாங்க? ஆனா நாங்க உங்களை அழைச்சோமா? இல்லையே. நீங்களா இதுக்கு அறிக்கை கொடுத்துட்டு இருக்கீங்க, நான் அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன். உன்னை யாருப்பா நாங்க உங்களுக்கு கூட்டணி சேர்த்தோமா? நாங்க முதல்ல எங்க குடும்ப பிரச்சனை நாங்க முடிச்சுக்கிறோம். நாங்க எங்க குடும்ப பிரச்சனை முடிச்சுட்டு தாய் சொல்ல கேட்டாச்சுன்னா எங்க குடும்பம் நல்ல முறைக்கு என் குடும்பம் முன்னேற்ற பாதையில போக போகுது. அடுத்து அம்மாவின் ஆட்சி அமைய போகுது. இதுதான் சொல்லுவேன். பாப்போம் தேர்தல் என்ன நடக்குது அப்படின்னு. கடைசியாக சீமான் அவர்கள் 10 நாட்களா என்ன நடந்துட்டு இருக்கு, நேற்று முன்தினம்லாம் என்ன நடந்துச்சு, அவர் பிரஸ் மீட்ல என்னென்னலாம் பேசினாரு எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம அதே விஷயத்த நம்ம மீண்டும் பேசாம, அதிமுக ஆட்சி காலத்துல ஏன் இந்த பிரச்சனை பேசப்படல அப்படிங்கறத வந்து அவர் வந்து ப்ரௌடா வந்து பிரஸ் மீட்ல பேசுறாரு. ஏன் இந்த கேஸை விசாரிக்கல, ஏன் இந்த வழக்க விசாரிக்கல? திமுக ஆட்சிக்கு வந்தா அந்த அம்மாவை போய் அவர் வேறு வார்த்தை பயன்படுத்தி இருந்தாரு, அந்த அம்மா போய் கூட்டிட்டு வந்து என்னை வந்து நெஞ்சுக்கு நேரா சந்திக்க துப்பில்லாம திமுக இந்த வேலையை பண்ணுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இத எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப திமுக அதுல தலையிடுதுன்னு நம்ம வந்து ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஒரு மாவட்ட செயலர், திமுகவோட ஒரு மாவட்ட செயலர் அந்த அம்மாவை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும், கோர்ட்டுக்கு போயிருக்கணும், அந்த அம்மா வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். இல்ல, அவங்க ஏதோ பெங்களூர் இருந்துகிட்டு வீடியோவில் பேசுறாங்க. ஒரு ட்ரிப்பு யாரோ இன்னொரு வீரலட்சுமின்னு ஒரு பெண்ணு 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தது தெரியுது. இப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு. என் மேல என் கூட 1000 பேர் நடிப்பாங்க வைப்பாங்க, அவங்க எல்லாம் சொல்றதுக்கு நான் வர முடியுமா? அப்படியெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப ஆமா, அவங்க கூட நான் இருந்தது உண்மைதான், அவங்க கூட பழகுனது உண்மைதான், பழக்கத்தோட முடிஞ்சிருச்சு. நான் கல்யாணம் முடிச்சு 16 வருஷம் ஆச்சு. எனக்கு அப்ப ஏன் கல்யாணம் முடிக்கும் போதுல ஏன் அவங்கள பிரச்சனைக்கு வரல? இப்ப நான் ஒரு அதிகாரத்துக்கு வரப்போறேன், நான் ஒரு 35 லட்சம் வாக்குகள் மக்கள் என்னை ஆதரிக்கிறாங்க, இந்த டயத்துல என்னை கெடுக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் பண்றாங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா சீமான் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர், இந்த பிரச்சனையை எப்படி அணுகுமுறை வச்சு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு இன்னும் புரியல அவருக்கு. அதுதான் உண்மை சொல்வேன் நான். அந்த பெண்மணி உங்க கூட இருந்த ஆதாரங்கள் அப்புறம் காமிக்குது, நீங்க மனைவியாவே இருந்திருக்கீங்க, கணவன் மனைவியாவே வாழ்ந்துருக்கிறாங்க. அதை எந்த அளவுல அவங்கள பேஸ் பண்ணணும், அந்த எந்த அளவுக்கு அமைதியாக்கணும் அப்படின்ற அதை முதல்ல செய்யணும். நம்ம ஒடிச்சு சம்பந்தம் இல்லாம இந்த பெண்ணை வச்சு சீமானை தாக்கணுன்ற அளவுக்கு திமுக அந்த அளவுக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, அவங்க தகுதியாத்தான் இருக்கிறாங்க, எதிரியே இல்லாத மாதிரி அங்க தெரியுது. ஏன்னா எங்களுடைய குடும்ப பிரச்சனை இப்ப திமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அடுத்தடுத்து நம்ம தான் முதலமைச்சர் அவங்க ரொம்ப மார்த்தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சீமானை அவங்க நினைச்சு பாக்குறாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப தெரியல. 2011 தேர்தல் நேரத்துல இலை மலர்ந்தார் ஈழம் மலரும் அப்படின்னு சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு.
அதுவே வந்து இந்த விஷயத்துக்கான உதவி புரிஞ்சது. ஆ. சி அதாவது முதலாக விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மீது வழக்கு தொடுத்தது, குற்றச்சாட்டு பொதுவெளியில வந்து சொன்னது அந்த நேரத்துல தான். அவங்க 10 வருஷத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இத வந்து சொல்றாங்க அப்படிங்கும்போது, இவங்க வந்து ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாட்ட போய் உதவிக்கு நிக்கிறாரு. அவங்க இந்த விஷயத்த வந்து கண்டும் காணாம இந்த வழக்க விசாரிக்காம மூடிர்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்களே விஜயலட்சுமி நடிகை அவங்களே வச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இவர் பிரச்சாரமும் பண்றாரு. "இலை மலர்ந்தார் ஈழம் மலரும்" அப்படிங்கிற ஜெயலலிதா அம்மாக்காக ஒரு பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கிறார். அப்போ அதனாலதான் அதிமுக இந்த வழக்க கண்டுக்கல. அம்மையார் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல தான் வந்து இத கண்டுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா சீமான் வழக்க விசாரிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் ஏன்னா விஜயலட்சுமி இல்ல வந்து இல்ல கம்ப்ளைண்ட் அதிமுக குடுக்கல. ஆட்சியில அது சீமா நடவடிக்கை சிறைக்கு அதிமுக ஆட்சியில அம்மா ஆட்சி காலகட்டத்தில் சீமா சிறை ஜெயிலுக்கே போகலையா? எத்தனையோ வழக்குகள் அவர் மேல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவருடைய சகாக்கள் ஜெயிலுக்கு போயிட்டு இந்த வந்திருக்காங்க. வழக்கு வேற இல்ல சார். இந்த வழக்கு இது குடும்ப வழக்கா தான் பார்க்குறோம். அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வீட்ல போய் இவரு விருந்துக்கு போயிருக்காரு, வச்சிருக்காரு. நிறைய ஆதாரங்கள்லாம் அந்த பிள்ளை வெளியிட்டிருக்கு. நிறைய ஆதாரங்கள வெளியிட்டிருக்கு. ஒரு மனைவியா தான் என்னைய கட்டுனா. நான் இத்தனை ட்ரிப் ஆபாசனம் பண்ணியிருக்கேன்னு ஆதாரங்களா இருக்கு. அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுது. அதுக்கு வந்து நீதிமன்றமும், காவல்துறையும் தான் அதுக்கு பதில் அளிக்கணும். இதுக்கு ஆளுங்கின்ற அரச குற்றம் சாட்டுவதோ, இதுக்கு முன்னாடி ஆண்ட அம்மா அவர்களை ஏன் அத விட்டுட்டாங்கன்னு சொல்றதோ, இதெல்லாம் வந்து தவறுன்னு தான் சொல்லுவேன் சீமான் அவர்கள். இது தவறு. இப்போ உங்க பிரச்சனைய நீங்க முடிக்கிறதுக்கு என்ன அது? எத்தனை வழக்கறிஞரை உங்க கட்சிக்குள்ள வச்சிருக்கீங்க? இந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கு உங்களால முடியலையா? அதான் கேள்வி. என்னோட கேள்வி என்ன? இதுக்கு போய் நம்ம முதலமைச்சரை குறி வைக்கக்கூடாது. ம். முன்னாள் முதலமைச்சரை பத்தி சொல்லக்கூடாது. ம். அதான் சொல்லுவேன். இடைத்தேர்தல் நேரத்திலேயே வந்து ஆதரவு கேட்டிருந்தாரு. நான் வந்து அதிமுகவிற்காக, உங்க அம்மாவிற்காக பல மேடையில ஏறி நான் பேசியிருக்கேன். ஆதரவு கேட்டிருக்கேன். வாக்கு சேகரிச்சிருக்கேன். அதிமுக தொண்டர்கள் எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருடைய கட்சியினரை அனுப்பி ஒரு உண்ணாவிரத போராட்டத்திலையும் நேரடியாகவே போய் ஆதரவு கேட்டிருந்தாரு இபிஎஸ் தரப்புல. அப்ப அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிறாரு அவர் அதிமுக மேல. இல்ல அதிமுகவும், திமுகவும் ஒரு திராவிட இயக்க சிந்தனை உள்ளவங்க தான் தொண்டர்கள் எல்லாமே. நாங்க அண்ணா அவர்களையும், பெரியார் அவர்களையும் அவங்க வழி தான் நம்ம வர்றோம். அப்படிதான் அம்மாவும் வர்றாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அந்த கொள்கை தான் வர்றாரு. அதே மாதிரி தான் சின்னம்மா அப்படி இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணு மதவாதத்துக்கு பின்னணியா இருந்து பேசுறீங்க. அதுவும் தெரியுதுங்களா? ம், ம். மதவாதத்தின் பின்னணியா பேசுறீங்க. 2வது நீங்க இனவாதமா பேசுறீங்க. அப்படி பேசும் பொழுது பல சமுதாய மக்கள், பல இன மக்கள் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நான் சகோதரி ஒன்று சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுறேன். இந்த திராவிட நாடு என்பதே தமிழ் தான். ஒரு குடும்பம் தான். இடையில மொழிகள் மாற்றங்கள். இப்ப கேரளாக்காரன் போய் கேட்கிறேன் நான் மலையாளியை போய் உங்களுடைய தமிழ் தான் என்னுடைய மதர் லாங்குவேஜ் சொல்றான். தாய்மொழி அவனுக்கு தமிழ் தான். அப்ப இங்கிருந்து பிரிஞ்சு போனது. அப்ப அவன் தமிழன் தானே, பூர்வக்குடி அவனும் தமிழன் தானே. இந்த இனவாதம் எங்க வருது? அந்த இனவாதத்தினாலதான் எந்த ஒரு திராவிட கட்சியும் அது கூட சேர்க்க மாட்டோம்ன்றாங்க. புரியுதுங்களா? அவரும் திராவிட கட்சியில எதுக்குறாரு. அவங்களுக்கு உண்டான அந்த இளந்தாரி பசங்க வந்து அந்த அந்த அவர் பேச்சை ரசிச்சுட்டு அந்த கூட்டம் கூடுதல் ஒழிசிய இந்த தொகுதி வாரி ஒரு 10,000 ஓட்டு போடுறாங்க. அந்த 10,000 ஓட்டு அது நீடிச்சிருமா? அதுவும் கூட நீடிக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால 2 திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு இனவாத மதவாத சக்திக்கு ஆதரவு பண்ண மாட்டான். பிஜேபி கூட்டணி வச்சா அதிமுக தொண்டை ஒத்துக்கிட்டானா? எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டல, பிஜேபி ஒத்துக்கிறல. அதனால ஒரு இனவாதம், மதவாதம், ஜாதியவாதம் எங்களுக்கு ஒப்பாது. அதை நாங்க பின்பற்ற மாட்டோம். நாங்க ஒரு திராவிட சிந்தனை உள்ள கட்சி தான் எங்க கட்சி. ஓகே. ஒரு அரசியல் கட்சி தலைவரா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய பேச்சுக்களையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல இரு தினங்களாக நேத்து நான் அவருடைய பிரஸ் மீட்டை பார்த்தேன். அவரு பெண்களை சுத்தி நிப்பாட்டிருக்காரு. அந்த பெண்கள் எல்லாம் படிச்ச பிள்ளைங்க, நல்ல தெளிவான பிள்ளைங்க அவங்க வச்சிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் என்ன ரோட்ல வர ஒரு குமரி பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணனா, இனி இந்த மாதிரி என்னை கொண்டு போய் என் வீட்டில் போய் ஜாமுன் ஒட்டிட்டு வரணும். சம்மன் கையில் தான் கொடுத்துட்டு வருவாங்க. யாராவது வாங்கி கையில் நீங்கள் என் செவத்தில் ஒட்டிட்டு வர்றீங்க அப்படின்னு என்னைய பழி வைக்கிறாங்க. என்னை வளர்த்து விடுறாங்க. அப்படி என்னை எதுக்கு அடுத்த முதலமைச்சராக இருந்தாலும் அவர் சொல்றாரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, சுற்றி பெண்கள் நிற்கிறாங்க. ஒரு பெண்ணை பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டேன்னா பக்கத்துல பெண்கள் வச்சுக்காங்க. அப்படி ஒரு தலைவர் பேசக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு பெண்ணை ஏமாத்திருக்கீங்க, அதான உண்மை. பழகிருக்கீங்க, உங்க கூட படத்தை நடிச்சிருக்கிறாங்க. அப்படியே நீங்க அந்த பிள்ளைய லவ் பண்ணி பழகிட்டீங்க. கணவன் மனைவியே வாழ்ந்திருக்கீங்க. இடையில அவங்கள ஏதோ ஒதுக்கிட்டு திருமணமாய் இங்கிட்டு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. சரி, அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பாருங்க. அதுக்காக வேண்டி நான் போய் ஒரு பொண்ணை ரோட்ல போற பொண்ணை பிடிச்சி தூக்கிட்டு போய் நான் கெடுத்துட்டேன்னு சொல்றதுல வந்து பெண்களை அவமதிக்கிறான வார்த்தைகளை பெண்களை வச்சு பேசுறாரு. ஒரு தலைவர் பேசக்கூடிய அந்த மாண்பு இல்லைன்னு சொல்லு.
நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி சார். இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் சசிகலாவின் ஆதரவாளரான தேனி கர்ணனோடு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம், விளக்கங்களையும் பெற்றிருந்தோம். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.